ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜெபத்தை குறித்தான அருமையான சத்தியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபத்தில் நாம் தேவனோடு உறவு கொள்கிறோம், ஜெபத்தில் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறோம், தேவனோடு பேசுகிறோம், தேவன் நம்மோடு பேசுகிறார். ஜெபம் என்பது தேவனோடு இணைந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை நமக்கு தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அவர் சொல்லும் போது எங்கேருந்து சொன்னார்ன்றது கொஞ்சம் அறிஞ்சிருந்தோம்னா பிரயோஜனமாக இருக்கும். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் அன்றைக்கு அவர் சிறையிலே வைக்கப்பட்டார். ஆகவே அங்கே இருந்து கொண்டு ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஜெபத்தில் ஒரு பெரிய அஸ்திபாரம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டவராக இயேசுவும் அதை குறித்தான் சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனத்தில், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு சொன்னார் பாருங்க. பவுலா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களாக இருக்கட்டும், தேவனோடு இணைந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே கவலைப்படாதீர்கள்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவலை ஹிண்ட்ரன்ஸை உண்டாக்குது, தடைகளை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த ஹிண்ட்ரன்ஸை முதலாவது நம்ம நீக்கி போடுகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். How to pray and receive from God. Prayer is a spiritual. இந்த ரூல்ஸை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஸ்டெப் 1 தான். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிராட்டிடியூட் ஹார்ட், அதிலிருந்து தான் ஸ்தோத்திரம் எடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் என்பது தேவனை பிரைஸ் பண்றது, தேவனை துதிப்பது, தேவனை உயர்த்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுக்கு நன்றி சொல்வது. இந்த வாழ்க்கை முறையிலிருந்து ஜெபங்கள் எடுக்கப்படுகிறது. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆகவே நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். கவலையான எண்ணங்கள் வரும்போது ரிவ்யூஸ் பண்ணுறோம், கவலையை ரிவ்யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே நிறைய விண்ணப்பங்கள் இருக்குது. இந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். இப்படி தெரியப்படுத்தும் போது தேவன் இந்த ஜெபத்தை கேட்கிறார் என்கிற நிச்சயம் உண்டாகிறது. காரணம், அப்பொழுதே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்கிறது. தாவீது இதை குறித்து ஒரு அற்புதமான சொல்லியிருக்கிறான் பாருங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் தம்முடைய விருப்பங்களை நம்முடைய இருதயத்திலே அருள் செய்கிறார். கேட்க நமக்கு கற்றுத்தருகிறார், சொல்லி தருகிறார் பாருங்க. நல்ல விருப்பங்களை தருகிறார். அவருடைய விருப்பங்களையே நம்முடைய இருதயத்தில் தருகிறார். ஆகவே நாம் கேட்பதற்கு தைரியம் உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த ஜெபத்தை குறித்து ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். யோவான் பாருங்க, இயேசுக்கு பிரியமான ஒரு டிசைபிளாக இருந்தவர். இந்த ஜெபத்தை குறித்து அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அதாவது கேட்பதற்கு ஒரு தைரியம் வருகிறது. காரணம், நாம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி கேட்கிறோம், அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி கேட்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் நாம் ஒரு இடத்தில் கேட்டவில்லை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதில் 3 இடத்துல வருது பாருங்க. கேட்டால், கேட்டாலும், கேட்கிறவைகளை. ஆகவே நாம் தேவனிடத்தில் கேட்பது ரொம்ப முக்கியமானது. அவருக்கு தெரியாதா எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்றல, அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும்போது நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஜெபம் என்பது தேவனும் மனிதனும் இணைந்து தேவனுடைய ஜெப கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். தேவன் ஜெபத்தை கேட்கிறவர்.
ஆகவே ஜெபத்தை கேட்கிறவராக அவர் இருக்கிறபடினாலே பதில் தந்து ஆசீர்வதிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். ஜெபனும். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் நீர் ஆண்டவரே பதில் கொடுக்க ஆசையுள்ளவராக இருக்கிற அன்புக்காய் துதிக்கிறோம். ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதித்து ஜெப கனிகளை பிறக்கச் செய்து தகப்பனே உம்முடைய நாமத்தை மேம்படுத்தக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.